Hi students, next we see definition 7.6. A stationary point x naught comma f of x naught of a differentiable function f of x where f dash of x naught equal to 0. Okay, so இது வந்து stationary point ஓட definition 7.7 என்னன்னா critical point. A critical point x naught comma f of x naught of a function f of x is where f dash of x naught equal to 0 or does not exist. Okay, so இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இப்போ பாருங்கள், ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கொஸ்டினில் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் ரூல்ஸ், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சிம்பிளாக உனக்கு ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேன். நான் இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கங்க, ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன அர்த்தம்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட்னா இந்த மாதிரி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த வேல்யூ தான் நான் என்ன சொல்கிறோம், நம்ம அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் எடுத்தோமா, இந்த நம்பர் தான் எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல்டுன்னு வரக்கூடிய வேல்யூஸ். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடும்போது எக்ஸ் ஈக்குவல்டுன்னு சம்திங் வேல்யூ வரும். அந்த நம்பர்ஸ் பேர் தான் ஸ்டேஷனரி நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர்ஸ் பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டேஷனரி நம்பர். இந்த நம்பரெல்லாம் எடுத்து தென் த எக்ஸ் வேல்யூ புட்டின் எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸ் நாட் எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வந்துடும், எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் நாட் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு வந்துடும். எக்ஸ் நாட் ஏன்னா எக்ஸ் வேல்யூ எக்ஸ் நாட் தான், எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் நாட் வரும். இப்போ எக்ஸ் நாட் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேஷனரி பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஏ ஸ்டேஷனரி பாயிண்ட் எக்ஸ் நாட் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி சொல்கிற ரீசன். எப்போது ஆஃப் ஏ டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டாக எடுத்து எழுதணும். அது பேர் தான் ஸ்டேஷனரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்க, இதே கான்செப்டில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கங்க, ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வி சப்ஸ்டியூட் த இன்டர்வல் வேல்யூஸ். அப்போ கிவன் இன்டர்வல் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிவன் இன்டர்வல் கொடுக்கலன்னா ரியல் நம்பர், கிவன் இன்டர்வல் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இன்டர்வல் வேல்யூவில் ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் என்னவா, இந்த டெரிவேட்டிவ்ஸ் என்னவா வரும், டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். அந்த டெரிவேட்டிவ்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதாவது இன்ஃபினிட்டி வரும். அந்த டெரிவேட்டிவ்ஸ் என்ன வரும், இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண வரக்கூடிய வேல்யூவும் எடுத்துக்கிறணும். எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இன்ஃபினிட்டி வரும் அதையும் எடுத்துக்கிறணும். அந்த நம்பர் தான், அதான் இங்கே சொல்கிறாங்க. தென் வி கெட் த எக்ஸ் வேல்யூஸ். அப்போ அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இட் இஸ் ஏ கிரிட்டிக்கல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே பேர் என்ன சொல்லுவோம், நம்ம கிரிட்டிக்கல் நம்பர். இந்த தீஸ் எக்ஸ் வேல்யூஸ், இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எல்லாம், அதான் கிரிட்டிக்கல் நம்பர் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி கலெக்ட். ஸோ நமக்கு வி கலெக்ட் பண்ணுறோம் என்னென்னது, எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் நாட் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு சொல்லி கலெக்ட் பண்ணுவோம். அதை தான் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இங்கே மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவும் எடுத்துக்கணும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துக்கணும், நம்ம ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி இன்ஃபினிட்டி அந்த வேல்யூ எக்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 2 டெஃபினிஷன் வருது, இதுக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் தான். ரைட், அவ்வளோதான் மீனிங். புரியுதுங்களா? ஓகே, அப்போ அதை வச்சு தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ எவ்ரி ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இஸ் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஒவ்வொரு ஸ்டேஷனரி பாயிண்ட்டும் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக எழுத முடியும். ஒவ்வொரு ஸ்டேஷனரி பாயிண்ட்டும் நம்ம என்ன பாயிண்ட் எழுத முடியும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக. ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு 2 டெஃபினிஷன் இருக்குது. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு டெஃபினிஷன், இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு டெஃபினிஷன் தான் இருக்குது, இது 2 டெஃபினிஷன். அப்போ இதை தூக்கி 2 டெஃபினிஷன் இருக்குனால இதை தூக்கி இதுக்குள்ளே எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த 2 டெஃபினிஷனுக்குள்ளே இதில் நுழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். அப்போ எவ்ரி ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ ஆல் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், அப்போ எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸும் நம்ம என்ன எழுத முடியாது, ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸாக எழுத முடியாது. ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் இன்ஃபினிட்டி ஏதாவது நம்பரை சப்ஸ்டியூட் இன்ஃபினிட்டி வந்தாலும் அந்த நம்பரை கிரிட்டிக்கல் நம்பராக எழுதுவோம். பட் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த நம்பரை இன்ஃபினிட்டி வரக்கூடிய நம்பர் எடுத்து ஸ்டேஷனரி பாயிண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 2 நோட்டும் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் 1 மார்க்கில் நம்மளுக்கு கேட்கலாம். இங்கே பாயிண்ட்ஸில் சொன்ன மாதிரி தான் நம்பர்ஸ். அப்போ எவ்ரி ஸ்டேஷனரி நம்பர், ஒவ்வொரு ஸ்டேஷனரி நம்பரும் கிரிட்டிக்கல் நம்பர்னு எழுதலாம். பட் ஆல் கிரிட்டிக்கல் நம்பரும் என்ன சொல்ல முடியாது, ஸ்டேஷனரி நம்பர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு 2 டெஃபினிஷன் இருக்குது. ஒரு டெஃபினிஷன் இதுக்கு
இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது ஸ்டேஷன் நம்பருக்குள்ளே, அதனால் அதை எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஓகே. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆர் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. அதாவது மேக்ஸிமம் மினிமம் வந்து எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா ஆர் ரெஃபர்டு டு டிஸ்கிரைபிங் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் அன் இன்டர்வல். ஒரு இன்டர்வலுக்குள்ள லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் சொல்லுவோம், ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன சொல்லுவோம்னா அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி டெஃபனிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். லெட் x நாட் பி எ நம்பர் இன் த டொமைன் டி. ஓகே, டொமைனை இன்டர்வல் அர்த்தம். ஓகே, டொமைன் டி ஆஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். Then f of x naught is a absolute maximum value of f of x on D if f of x naught greater than or equal to f of x for all x belongs to D, and f of x naught is absolute minimum, then the absolute minimum value of f of x on D if f of x naught is less than f of x for all x belongs to D. ரைட், என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு குறிப்பிட்ட டொமைன்னா தட் இஸ் இன்டர்வல் ஏ கமா பி, இந்த குறிப்பிட்ட இன்டர்வலுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கும்போது எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ளே ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் எடுத்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த நம்பர் மிகப்பெரிய நம்பராக வருதோ, ஃபங்க்ஷனில் இதான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணும்போது மிகப்பெரிய நம்பராக வருதோ, இந்த நம்பர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும் மிகப்பெரிய வேல்யூ வந்துருச்சு. அப்போனா அதை நீங்கள் என்னவா எடுத்துக்கிறோம், அப்சல்யூட் மேக்ஸிமமாக எழுதலாம், அப்சல்யூட் மேக்ஸிமமாக எழுதலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய வேல்யூவாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். என்னவாக இருக்கணும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டு மிகப்பெரிய வேல்யூவாக இருந்தால் அந்த வேல்யூவை தான் அப்சல்யூட் மேக்ஸிமம்னு எடுத்துக்கிறணும். சேம் டைம்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த எக்ஸ் நாட் வேல்யூ ஃபங்க்ஷன்லேயே, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன்லேயே மினிமம் வேல்யூவாக இருக்கணும், இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நோட், இன் ஜென்ரல் தேர் இஸ் நோ கேரண்டி. நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. எதுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வந்து வில் ஆக்சுவலி ஹேவ் அன் அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் ஆஃப் அண்ட் கிவன் இன்டர்வல். ஒரு கிவன் இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமமும் இருக்கும், அப்சல்யூட் மினிமமும் சொல்ல முடியுமான்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு சில கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்னன்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்கள். ரைட், என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ். நான் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்கிறேன். சரிங்க, இது ரியல் நம்பரில் ட்ரா பண்ணியாச்சு. அப்போ ட்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கர்வ் பார்த்திங்கன்னா மினிமம் தான் ரீச் ஆகிருக்கு, மேக்ஸிமம் நம்மளுக்கு ரீச் ஆகவில்லை, அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த கொடுத்துருக்குற இந்த கர்வுக்கு அப்சல்யூட் மினிமம் மட்டும்தான் இருக்குது, மேக்ஸிமம் என்னது இல்லை, அதான் பட் நோ அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அந்த இன்டர்வலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்து y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கலாம். இந்த கர்வ் பார்த்திங்க இந்த சைடும் போது அப்போ எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் சொல்ல முடியாது, மினிமம் சொல்ல முடியாது, அது பாட்டு கிராஸ் ஆகி போகுது. அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமானா மேக்ஸிமமும் இல்லை மினிமமும் இல்லை, நோன்னு சொன்னதுனால ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ரைட், அடுத்து எடுத்துக்கிட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க, ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் இது மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டினா ரியல் நம்பரில் எடுத்துக்கோங்க. ரியல் நம்பரில் இதில் மேக்ஸிமம் இருக்குது, மினிமமும் இருக்குது. மேக்ஸிமம்னா இந்த இடத்துல, மினிமம்னா இதை விட ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் உண்டு, மினிமமும் உண்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட், அடுத்து எடுத்துக்கிட்டாங்க y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் எடுத்து ஓப்பன் இன்டர்வல் எடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் எடுத்து என்ன சொல்கிறாங்க, ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன கிடையாது, அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமும் இருக்கவே இருக்காது. அந்த கர்வுக்கு என்ன கிடையாது, அப்சல்யூட், எல்லாம் ஓப்பன் இன்டர்வலில் டிஸ்கஸ் பண்ணால் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாக இந்த கர்வுக்கு இல்லை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வந்து நம்மளுக்கு 1 மார்க்கில் நம்மளுக்கு கேட்கலாம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து எடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பியில் எடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன எடுத்துருக்குறாங்க, க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ
கமா பியில் எடுத்துருக்குறாங்க. ஏ கமா பியில் எடுக்கும்போது என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அன், அப்போ இங்கே பாருங்கள் ஏல வரும்போது இங்கே வந்து ஹையஸ்ட் வேல்யூ பாசிட்டிவ் வந்துருக்கு. ஏன்னா ஒய் வேல்யூ இந்த இடத்துல வரும்போது பாசிட்டிவாக தான் நம்ம இன்க்ரீஸிங்கில் தான் எடுத்துக்கிறோம். இங்கே எடுத்துக்கும்போது நெகட்டிவாக வரும். அப்போ ஏல நேராக எடுக்கும்போது டாட் வச்சுருக்காங்களா, அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, இந்த இடத்துல மினிமம் வேல்யூ இருக்குது. க்ளோஸ்டு இன்டர்வல்னால எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே ஓப்பன் இன்டர்வல்னால எடுக்க முடியல, அதனால தான் நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்கிறோம். க்ளோஸ்டு இன்டர்வல்னால இதுவும் உண்டு இதுவும் உண்டுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ அந்த ரெண்டு இன்டர்வலில் அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்குது, அப்சல்யூட் மினிமம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்? நோட். இது வந்து இதுவும் ஒரு 1 மார்க்கில் நம்மளுக்கு கேட்கலாம். ஸ்டேஷனரி நம்பரை டிபெண்ட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 17 ஹேஸ் இ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அட் 17,0. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன? நம்மளுக்கு டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரும். ஏன்னா இந்த இடத்துல எவ்ரி மாடுலஸ் ஃபங்க்ஷன் இப்போ அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மாடுலஸ்க்குள்ளே எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வருதான்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல 17 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வருதா? அப்போனா உங்களுக்கு என்ன அர்த்தம்? டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். அப்போ டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா கிரிட்டிக்கல் நம்பர் உண்டுன்னு அர்த்தம். டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா என்ன உண்டு? கிரிட்டிக்கல் பாயிண்ட் உண்டுன்னு அர்த்தம். தட் இஸ் அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் அட் 17,0ன்னு அர்த்தம். அப்போ அந்த 17,0ல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் உண்டுன்னு அர்த்தம். பட் 17,0ல் என்ன உண்டு? நாட் ஸ்டேஷனரி. இப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்டு கிடையாது. என்ன அர்த்தம்? டெரிவேட்டிவ்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறோம், நம்ம லெக்ராஞ்சிஸ் ரோல்ஸ் தியரத்தில் சொல்லியிருப்போம். எவ்ரி மாடுலஸ் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். எந்த இடத்துல எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வருதோ அதில் நம்மளுக்கு நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ 17 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுது? நம்மளுக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரும். அதனால தான் இங்கே நாட் டிஃபரன்ஷியபிள். அப்போ டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை. டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆனால் ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடையாது. அப்போ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆனாலும் எக்ஸிஸ்ட் ஆகலைனாலும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் உண்டுன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே.